வெல்கம் டு இன்சூரன்ஸ் மேட் சிம்பிள் சேனல். இந்த வீடியோல இன்சூரன்ஸ் வாங்கும்போது மக்கள் செய்யும் 5 தவறுகள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். அதாவது இன்சூரன்ஸ் வாங்குறது ஒரு நல்ல முடிவு. ஆனா அதை தவறான முறையில வாங்குறோம்னா அதுவே ஒரு பெரிய லாஸ் ஆகிடும். நம்ம வாங்கும்போது இன்சூரன்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். இல்லனா அதுவே ஒரு பெரிய லாஸ் ஆகிடும். இந்த வீடியோல மக்கள் இன்சூரன்ஸ் வாங்கும்போது அதிகமாக செய்யும் 5 தவறுகளை, அதாவது பெரிய தவறுகளை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த 5 மிஸ்டேக்ல நீங்க ஒரு மிஸ்டேக் கூட செஞ்சிருக்கலாம். இந்த 5 மிஸ்டேக்ல நீங்களும் ஒரு மிஸ்டேக் கூட செஞ்சிருப்பீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப முக்கியமானது. மிஸ்டேக் நம்பர் 1, ஏஜென்ட், அதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சொல்வதை மட்டும் நம்புவது. பல பேர் என்ன பண்றாங்கன்னா, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்ன சொல்றாங்களோ அதையே கேட்டு பாலிசி எடுத்துறாங்க. ஆனா இன்சூரன்ஸ் டீடைல்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுவுமே பாக்குறது இல்ல. நினைவுல வச்சுக்கோங்க, எப்போதுமே ஒரு விஷயத்த, ஏஜென்ட்டுக்கு அவரோட கமிஷன் தான் முக்கியம். அதாவது அவர் இன்சூரன்ஸ் வித்தாங்கன்னா இல்ல சேல்ஸ் பண்ணாங்கன்னா அவருக்கு கமிஷன் கிடைக்கும். சோ அதுக்காக உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி விற்க தான் முயற்சிப்பாங்க. உங்களுக்கு ஆனா ப்ரொடெக்ஷன் தான் முக்கியம். நம்ம எதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்? நமக்கு ப்ரொடெக்ஷனுக்காக. சோ எப்போதுமே நினைவில் வச்சுக்கோங்க, ஏஜென்ட்டுக்கு அவரோட கமிஷன் தான் முக்கியம், உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தான் முக்கியம். ஸோ எப்போதுமே ஏஜென்ட் என்னதான் சொன்னாலும் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பாலிசியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதோட டீடைல்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட கேட்டு அதை நல்லா தெளிவானதுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் எடுங்க. மிஸ்டேக் நம்பர் 2, நீட் இல்லாத பாலிசி எடுப்பது, அதாவது தேவையில்லாத பாலிசி எடுப்பது. மற்றொரு பெரிய தவறே இதுதான். லைஃப் இன்சூரன்ஸ் வேணும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. கிட்ஸ் எஜுகேஷனுக்காக பாலிசி வேணும்னா சேவிங்ஸ் பிளான் எடுக்கிறாங்க. முதல்ல உங்களுக்கு இன்சூரன்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்குங்க. பாலிசி எடுக்கும் முன் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேளுங்க, இந்த பாலிசி எனக்கு ஏன் வேணும்னு. அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிளியரா இல்லைன்னா பாலிசி எடுக்கவே வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்றது அதுதான். நீங்க ஒரு பாலிசி எடுக்கணும்னா அந்த பாலிசி உங்களுக்கு தேவையான்னு கேட்டு பாருங்க. அது தேவை, அதற்கான பதில் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா மட்டும் அந்த பாலிசியை எடுங்க. இல்லைன்னா எடுக்கவே எடுக்காதீங்க. தேவையே இல்லாத பாலிசி நீங்க எடுத்தா கூட அது உங்களுக்கு பயனே தராது. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு தேவையான பாலிசியை மட்டும் யோசிச்சு எடுங்க. மிஸ்டேக் நம்பர் 3, அதாவது லோ பிரீமியம் பார்த்து எடுப்பாங்க. அதாவது இன்சூரன்ஸ் பிரீமியம் அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருவாங்க. ஆனா அதுல இருக்கிற பலன்கள், அதோட பெனிஃபிட்ஸை கரெக்டா செக் பண்ணாம எடுத்துட்டு அப்படி பின்ன ஃபியூச்சர்ல நமக்கு தேவைப்படும் போது அந்த இன்சூரன்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ போய் பார்க்கும்போது நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதுல நம்ம இருந்திருக்காது. ஸோ அதுக்கு தான் சொல்றது, பிரீமியம் பார்த்து எந்த இன்சூரன்ஸ் எடுக்காதீங்க. பிரீமியம் முக்கியம் கிடையாது, நமக்கு தேவையான பெனிஃபிட்ஸ்லாம் அந்த இன்சூரன்ஸ்ல இருக்கான்னு பார்த்து மட்டும் எடுங்க. மிஸ்டேக் நம்பர் 4, அதாவது வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்க்ளூஷன் 2 இருக்கு. அதாவது வெயிட்டிங் பீரியட் அப்படின்னா, அதாவது நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கும்போது சில டிசீசஸ்க்கு, சில இதுக்கெல்லாம் வந்து சில குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறப்போ அந்த 2 இயர் வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க சில மெடிக்கல் ப்ராப்ளத்துக்குலாம். அப்போ நீங்க இன்சூரன்ஸ் எடுத்து 2 வருடங்கள் வரைக்கும் நீங்க அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி எக்ஸ்க்ளூஷன், சில டிசீஸ்க்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகாதுன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையுமே சரியா படிச்சு புரிஞ்சுக்காம இன்சூரன்ஸ் எடுத்துட்டு அப்புறம் நம்ம கிளைம் பண்ணும்போது தான் தெரியும் நமக்கு, ஓ இந்த டிசீஸ்க்கு வந்து வெயிட்டிங் பீரியட் இன்னும் முடியல, அப்புறம் இந்த டிசீஸ் வந்து இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்றது, வெயிட்டிங் பீரியட் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் டிசீஸ் இது எல்லாத்தையுமே சரியா செக் பண்ணிட்டு அது உங்களுக்கு பொருத்தமான இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் எடுக்கிறது. மிஸ்டேக் நம்பர் 5, பாலிசியை ரிவ்யூ செய்யாம வைப்பது. உதாரணத்துக்கு நீங்க பாலிசி எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம எடுத்தாச்சு, அப்புறம் நமக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. இன்சூரன்ஸ் வந்துங்கிறது ஒன் டைம் ப்ராடக்ட் கிடையாது. ஸோ உங்க லைஃப்ல சில சேஞ்சஸ் நடந்தா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாலிசியும் ரிவ்யூ பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்க பிஃபோர் மேரேஜ், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பீங்க. அப்போ மேக்சிமம் நீங்க என்ன எடுத்திருப்பீங்க, உங்களுக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கு எடுத்திருப்பீங்க இன்சூரன்ஸ். இதே உங்க மேரேஜ்க்கு அப்புறம் ஸ்பௌஸ் வந்திருப்பாங்க, கிட்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ உங்களோட இன்சூரன்ஸ் கவரேஜ் அமௌண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க எவ்ரி 2 to 3 இயர்ஸ் உங்க ஆல்ரெடி இருக்கிற இன்சூரன்ஸை வந்து ரிவ்யூ பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு மிஸ்டேக், நிறைய பேர் அது பண்றதே இல்லை.
அதனால தான் நான் சொல்றேன், இன்சூரன்ஸ் ஒரு ஒன் டைம் டிசிஷன் அல்ல. அது ஒரு லைஃப் டைம் ரிவ்யூ ப்ராசஸ்ன்னு. ஸோ இந்த வீடியோல 5 மிஸ்டேக்ஸ பத்தி நம்ம பார்த்தோம். நீங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ல 1, 2, 3, 4, 5ன்னு எந்த மிஸ்டேக் நீங்க பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான்னு நினைச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்சூரன்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா, இன்சூரன்ஸ் மேட் சிம்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.